உண்மையாலுமேங்க. அதாவது நர்சிங்க்கெல்லாம் வெறும் ரூ. 10,000 அவங்க சொல்லும்போது கொஞ்சம் 10,000 சம்பளம் வச்சு என்னங்க பண்ண முடியும்? சென்னையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரூ. 10,000 வச்சு என்ன பண்ண முடியும்? வண்டி அவங்க வந்து அவங்க வீட்டுக்கும், அவங்க இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஹெல்த் சென்டருக்கும் வண்டியில வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூட்டிலயோ வராங்கன்னு வச்சுக்கோங்க. மாசம் பெட்ரோலுக்கே ஒரு கணக்கு போயிரும். ஓகேங்களா? அது இல்லாம அவங்க ஃபேமிலி இருக்கு. எப்படிங்க ரூ. 10,000 வச்சுட்டு ஒரு ஃபேமிலி வந்து அவங்க ரன் பண்றது? ஓகேங்களா? ஃபேமிலினா உடனே அவங்க ஹஸ்பண்ட் வேலை செய்வாங்கன்னுலாம் வந்து நீங்க தயவு செஞ்சு கமெண்ட் போடாதீங்க. இருந்தாலும் அவங்க ஒரு தனிநபர்ன்னு ஒரு சேலரி இருக்குல்லங்க. தனிநபருக்குன்னு ஒரு சேலரி இருக்குல்ல. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ரூ. 500 வச்சா கூட 30 நாளைக்கு என்னங்க ஆச்சு? ரூ. 15,000 வருது இல்லங்க. ரூ. 10,000 குடுத்தா எப்படிங்க? ரூ. 10,000 ரூ. 11,000 ஒரு சம்பளமா? சொல்லுங்க பார்ப்போம். குறைஞ்சது அவங்களுக்கு ஒரு மினிமம் சம்பளம் 15,000ங்கிறது இருக்கணும்லங்க. ஒரு நாளைக்கு நான் சொல்றது ரூ. 500 குறைஞ்சபட்சம் சொல்றேங்க. ஒரு டெலிவரி பாய்க்கு ஒரு நாள் அவங்க வந்து ஒரு 10 மணி நேரம் வேலை செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ரூ. 1,500 சம்பாதிக்கிறாங்க. நான் சொல்றது பெட்ரோலோட சேர்த்து